எப்போ நான் நினச்சது எனக்கு கிடைக்கும். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நான் ரொம்ப நாளாகவே என் கோலை அடையிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது. எனக்கு எண்ட் ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யூனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதே எனக்கு சரியாக புரிஞ்சுக்க முடியல, சரியாக எனக்கு தெரியவே இல்லை. அப்படிங்கிறவங்களுக்காக ரொம்ப முக்கியமான பிரபஞ்ச அறிகுறியை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிரபஞ்ச அறிகுறி உங்கள் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த அறிகுறி உங்களுக்கு தென்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் 200% ஷுவராக மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சிம்பிளாக ஒன் லைனரில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கோலுக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ராங்கான கிளியரான கிளாரிட்டி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு கிளியரான விஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு தெளிவு நிலை கிடைக்கும். நமக்கு என்ன உண்மையிலேயே வேணும், என்ன கிடைச்சா என் வாழ்க்கை ப்ளஸ் என்னுடைய மனம் நிம்மதியாக இருக்கும். ஸோ என் கோலை அடையிறதுக்கு சரியான வழி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே ரொம்ப தெளிவான கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். கிளாரிட்டி இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், இதுதான் யூனிவர்ஸுடைய ரொம்ப முக்கியமான அறிகுறி. பாருங்க, இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மெச்சூர்டானவங்களால் மட்டும்தான் உணர முடியும். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஒரு வெளி உலக அறிகுறிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறது, வானவில் பார்க்குறது, இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெளி உலகத்தில் இந்த பிரபஞ்சம் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அறிகுறிகள். ஆனால் முதல்ல மெச்சூர்டான நபர்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் இந்த கிளாரிட்டி அப்படிங்கக்கூடிய பிரபஞ்ச அறிகுறிய. நமக்குள்ள ஒரு தெளிவான கிளியரான விஷன் ஒன்று நமக்குள்ள கிரியேட் ஆகும். அது நல்லா மெச்சூர்டானவங்களால் மட்டும்தான் ஓகே, ரொம்ப நாள் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய ஐடியா கிடச்சிருக்கு, கிளியரான ஒரு விஷன் கிடச்சிருக்கு, இதை நான் அப்ளை பண்ணால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா ஸ்ட்ராங்காக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா உடம்பு வெயிட் போட்டுட்ருப்பாங்க. நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதையே குறைச்சிருப்பாங்க. நான் சாப்பிட மாட்டேன், அப்போ தான் நான் ஒல்லி ஆவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்றதையே நிறுத்திடுவாங்க. ஆனாலும் வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும். நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. பசியிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு இனம் புரியாத ஒரு வித்தியாசமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் அவங்களுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்கும். ஸோ இந்த நேரத்தில் பாருங்க, இவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சேவ் ஆயிடுச்சு, பதிவு ஆயிடுச்சு. ஆனால் இவங்களுடைய இலக்கு என்ன? எனக்கு லீனாக இருக்கணும், அழகாக ஃபேட் இல்லாமல் சூப்பராக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இதுதான் அவங்களோட கோல். ஓகேங்களா? அவங்க எல்லாருக்குமே புரியணுங்கிறதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோல். ஆனால் அவங்களோட மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிறது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். கரெக்டாக? தாழ்வு மனநிலை. ஸோ இந்த தாழ்வு மனநிலையோடைய என்ன பண்ணுவாங்க பாரு, அவனை மாதிரி ஆகணும், இவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போவாங்க, டயட் ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் என்ன குட்டிக்காரனை அடித்தாலும் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு தெரியுமா? புரிஞ்சுக்கோங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது 20% மாற்றத்தை மட்டும்தான் உருவாக்கும். ஆனால் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80% நம்மளுடைய மைண்டில் தான் எல்லாமே ப்ரோக்ராம் ஆகியிருக்கு. ஸோ நாம் முதல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டியது நம்மளுடைய மைண்டில் இருந்து தான். அப்படியா? எப்படி உருவாக்குறது? மைண்டில் எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குறது அப்படின்னு கேட்குறீங்களா? சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு லீனாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
என்ன ரீசன்னால நாம் ஃபேட் ஆனோம், நாம் ஏன் இவ்வளோ குண்டானோம், வெயிட் ஏன் போட்டோம் அப்படிங்கிறத ஒரு லேர்னிங் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நல்லா ஒரு ஸ்டடி பண்ணணும். அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கலோரின்னு ஒன்று உண்டு. அந்த கலோரி நம்ம பாடியில் கூடும் பொழுது பாடியில் அந்தந்த இடங்களில் போய் அப்படியே தேங்கி நின்றுடும். இந்த கலோரி ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளவு கலோரிகளை நம்ம எரிக்கணும், கலோரியை எப்படியெல்லாம் எரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஷியஸ் லெவல் நமக்கு வேணும். அதை பற்றின ஸ்டடி மைண்ட் செட் நமக்கு வேணும். 2வது தான் சாப்பாடு. என்னென்ன சாப்பாட்டில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது, அந்த கலோரிஸ் இந்த சாப்பாட்டை நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ பிரியாணியை நான் சாப்பிட்றேன், அப்போ பிரியாணியில் எவ்வளோ கலோரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு தேவை. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும், கலோரிகள் கரைய ஆரம்பிச்சிரும். ஸோ மைண்டில் நீங்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வச்சுக்கிட்டு வெளி உலகத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டடி பண்ணிங்க இல்லையா, ஓகே கலோரின்னு ஒன்று இருக்குது, அந்த கலோரி ஒரு நாளைக்கு இவ்வளோ எரியணும், அது எரிஞ்சது அப்படின்னா தான் நம்ம பாடி ஃபேட் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி பண்ணிங்க இல்லையா. இது உங்களுடைய பிரெயினில் ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே உங்கள் பாடி மெல்லிசா அழகாக காற்று மாதிரி மாறிடுவீங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்கள் மைண்ட் பவர் தான் 80% நம்மளுடைய பாடியை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே வகையில் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 2வது எடுத்துக்காட்டை நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு சேலரி 20,000 உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 50,000 மாத சம்பளம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஸோ உங்கள் எல்லார்கிட்டையும் நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 20,000 ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் 50,000 சம்பளம் வேணும்னு ஆசைப்பட்டா அதற்கு அந்த நபர் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். வியூவர்ஸ் ஆனவங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்குறேன். நீங்கள் கரெக்டாக ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க, இல்லை 10 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே 70 விழுக்காடு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். நீங்கள் 20,000 சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு 50,000 ரூபாய் சேலரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் கேட்கும்போது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதற்கு ஏற்றாப்புல நான் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டான ஆன்சரா? முற்றிலுமாக ராங். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? நான் 50,000 ரூபாய் சேலரிக்கு போகணும் அப்படின்னா நான் கம்பெனியை மாற்றி போகிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றி போவீங்க. அங்கே போனால் சேலரி கூட ஒரு சம்டைம்ஸ் கிடச்சிரும், பட் அந்த இடத்துல ரொம்ப நாளைக்கு நம்மளால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ அரசியல் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், ஆனால் அதற்கான ஒரு பாராட்டு இருக்காது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்களுக்குள்ளே போய் மாட்டிப்போம். இன்னும் சில பேர் பாருங்கள், ஓகே நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் அந்த 50,000 ரூபாய் சேலரி வேணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை எது பண்ணாலும் உங்களால் நிச்சயமாக 50,000 ரூபாய் சேலரியை வாங்க முடியாது. நீங்கள் மாற்றிக்க வேண்டியது உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய மைண்ட் செட்டையும் சேர்த்து தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். பிகாஸ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வெறும் 20% தான். ஆனால் அதற்கு மாறாக மைண்டு தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80% இங்கே ஒர்க் ஆகும். அதாவது இட்ஸ் ஆல்ரெடி டன் அப்படின்னா என்ன? ஏற்கனவே அது இருக்குது, ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் இப்போ ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறீங்களா, அப்போது அதே ஆஃபீஸில் அதே கம்பெனியில் 50,000 ரூபாய் சேலரி வாங்கக்கூடிய ஒரு மேனேஜர் நிச்சயமாக அங்கே இருப்பாங்க. கரெக்டாக? அப்போ இருக்காங்கல்ல, நீங்களும் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் ஏற்கனவே அங்கே இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் தேடலை, இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் அது எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்கல.
ஏற்கனவே ஒருத்தர் அதே கம்பெனியில் 50,000 ரூபாய் பேக்கேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நாம் என்ன பண்ணணும்? அவங்களுடைய இடத்தை பற்றி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மேனேஜர் ரெகுலர் பேசிஸில் அவரோட மைண்ட் செட்டை எப்படி பயன்படுத்துகிறாரு, அவருடைய ஆளுமை திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையே நாம் நம்மளுடைய லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்கு தெரியறதுனால தான் நீங்கள் என்ன தான் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டாலுமே உங்களால் 50,000 ரூபாய் சேலரியை வாங்கவே முடியல. அதற்கு பதிலாக நீங்கள் ஏற்கனவே அங்கே ஒரு மேனேஜர் 50,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கான் பாரேன், கரெக்டா? அப்போது அவங்களுடைய மைண்ட் செட்டை பாருங்களேன். அவங்க நம்மளை விட ரொம்ப லோவாக தான் இருக்காங்க, இல்லை அவங்கள விட நம்ம கொஞ்சம் கீழே இருக்கோம். அதுக்கு ஏற்றாப்புல அந்த எலிஜிபிலிட்டி நமக்கு இருந்தாலே போதும் அப்படிங்கிற அந்த தன்மையை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. ஒன்று உங்கள் மேனேஜர் பார்த்திங்கன்னா உங்களை விட லோவான நாலேஜில் கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க ஹேண்டில் பண்ணுற சில விதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வாவ் இது ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் ஆச்சே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்ஸை தான் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணுமே ஒழிய 50,000 ரூபாய் சேலரி வாங்கணுன்னா நான் மேலே பறக்கணும், குட்டிக்காரனை அடிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸை இன்னையோட விட்டுருங்க. ஸோ சிம்பிளாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 50,000 ரூபாய் சேலரி வாங்குறதுக்கு என்ன நான் மாற்றிக்க போகிறேன், அதுக்கேற்றாப்புல டெவலப் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது 20% தான். உங்களுடைய ஸ்கில்ஸ் எப்போவுமே, உங்களுடைய எஃபோர்ட் எப்போவுமே 20% தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு மேனேஜராக ஆகணும் அப்படின்னா ஆக்ட் ஆஸ் இஃப் ஆல்ரெடி அது இருக்குது, அதுக்கேற்றாப்புல உங்களை மென்டல் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இதுதான் 80% ஒர்க் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய மனசில் இந்த கான்செப்ட் கிளியராக புரியும், ரொம்ப கிளாரிட்டி நல்லாவே கிடைக்கும். நான் இதை பண்ணால் என்னால் 50,000 ரூபாய் சேலரி வாங்க முடியும், என்னால் மேனேஜராக ஆக முடியும் அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். ஸோ கிளியரான விஷன் இந்த டைமில் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்கள் எல்லாருக்குமே இந்த 2 எடுத்துக்காட்டுகளும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவேலை. இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.